யெசுவாவின் மனவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி நவம்பர் மாத மடல் 2025. பரம வைத்தியர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கவல்ல ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கவும், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து நமக்கு விடுதலை பெற்று தந்த கர்த்தரும் மீட்பருமான இயேசுவை வாழ்வில் ஏற்றுக்கொள்ளவும் பரிசுத்தமுள்ள அவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி பரம வைத்தியர் என்ற தலைப்பில் இம்மடல் வருகின்றது. ஒரு தகப்பனுடைய எல்லா நன்மைகளிலும் அவனது பிள்ளைகளுக்கு பங்கும் உரிமையும் உண்டு என்பதை மறுக்க முடியாது. நன்மைகளின் தேவனாகிய ஜோதிகளின் பிதாவிடத்தில் சகலமும் பரிபூர்ணமாக உள்ளது. அவரது சாயலாகவும் அவரது ரூபத்தின்படியும் மானிடரை படைத்ததினால் நம் அனைவருக்கும் பிதா அவரே. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வேத வசனத்திற்கமைய நம் வாழ்விற்கு எதெல்லாம் தேவையோ அவைகளை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற இவ்வுண்மையை நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அரசனானாலும் ஆண்டியானாலும் யாரையும் நோய் விட்டு வைப்பதில்லை. வியாதி வந்தாலே பயமும் மனக்குழப்பமும் கவலையும் கூடவே வரும். சிகிச்சை மருந்துகள் என்று பணமும் கரைந்து போகும். தீராத வியாதிகளால் தவிப்பவர்கள் சமாதானத்தையே இழந்து போவார்கள். பரிசுத்த வேதத்தில் ஆதியாமத்தில் மனிதர் 900 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்ததாக எழுதப்பட்டுள்ளது. மனிதன் நோய் நொடியோடு வாழ வேண்டும் என்று தேவன் அவனை படைக்கவில்லை. பூர்ணத்துவத்தை உடைய கர்த்தருக்குள் சிறப்பான வல்லமைகள் காணப்படுகின்றன. நித்தியமானவர், சமாதானத்தின் தேவன், சர்வ வல்லவர் என அடுக்கிக் கொண்டே போகலாம். அதில் ஒன்று பரம வைத்தியர் என்பதாகும். யாத்ராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று தேவன் தந்திருக்கும் வாக்குறுதியை நம்புவோம். தெய்வீக சுகமா, மருத்துவத்தின் மூலம் சுகமா, தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கிறவர் ஆதலால் தேவனை யெகோவா ராபா என்று அழைக்கிறோம். ஆண்டவராம் இயேசு இப்பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்திருந்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 4:24. ஏறக்குறைய 37 விதமான அற்புதங்களையும் சுகமாக்குதலையும் பரிசுத்த வேதம் பதிவிட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் சகலரையும் சுகமாக்கிய அவரது மகா வல்லமை இன்றும் குறைந்து போகாமல் தொடர்கின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8. முழு இருதயத்தோடு குணமளிக்கிற கர்த்தரை விசுவாசித்து நோய்கள் வாதைகள் வந்த போதிலும் அவரையே நம்பி வாழ்கிறவர்களுக்கு தெய்வீக சுகத்தை தருகின்ற பரிகாரி அவரே. தற்காலத்திலும் அது சாத்தியமாவதால் சில தேவ பிள்ளைகள் தெய்வீக சுகத்தை நம்பியே வாழ்கின்றனர். கர்த்தர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையால் அவர் அவருடைய சீடர்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராம் இயேசு மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தமிழத்து வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதன்படி அவர்கள் அக்காலங்களில் எங்கும் சுற்றி திரிந்து நற்செய்தியை அறிவித்து அநேகருக்கு சரீர சுகமும் ஆத்துமாவில் சுகம் கிடைக்க உதவி இருக்கிறார்கள். இன்றும் ஆண்டவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை என்பதற்கு அவருடைய நாமத்தினால் நடக்கின்ற அற்புதங்கள் சாட்சியாய் இருக்கின்றன. பண்டைய காலத்தில் நோய்களை குணமாக்க தற்போது கொடுக்கப்படுகிற மருந்துகள் இருந்ததில்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஞானம் அறிவை பயன்படுத்தி மூலிகைகளை மருந்தாக்கி இயற்கையோடு ஒன்றுபட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். காலப்போக்கில் மனிதர்கள் அறிவை உபயோகப்படுத்தி மென்மேலும் மருந்துகள், சிகிச்சை முறைகளை கண்டுபிடித்தனர். தற்போது மருத்துவத்துறை அபார வளர்ச்சி பெற்றிருந்தாலும் நோய்களுக்கு குறைவில்லை. ஏறக்குறைய 40 வியாதிகளுக்கு மேல் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர்.
அநேக வியாதிகளை கட்டுப்படுத்தி வைப்பதற்கே மருந்துகள், சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. அவைகளை தொடர்ந்து பாவிப்பதினால் பக்க விளைவுகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். நாம் வேத வசனத்தில் சங்கீதம் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் கையில் நெய்யிருக்க வெண்ணெய்க்கு அலைவானேன். யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவரும் இரட்சகருமானவர் எப்பேற்பட்ட வியாதியஸ்தரையும் சுகப்படுத்தக்கூடிய பரம வைத்தியர். ஆண்டவரிடத்தில் பற்பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் அன்று கொண்டு வந்த போது அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியது போல இன்றும் சுகமளிக்கிறவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். வியாதி எந்த மனிதனையும் எப்போது வேண்டுமானாலும் பீடிக்கக்கூடியது. சாதாரண குடிமகனையும் உயரத்திற்கு கோமகனையும் தாக்க வல்லது. அக்காலத்தில் தீராத வியாதியான குஷ்டரோகத்தினால் பீடிக்கப்பட்டிருந்த சீரிய படைத்தலைவர் நாகமான் எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜோர்தான் நதியிலே 7 தடவை முழுகி தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டார். வேதத்தில் எசேக்கியாவின் வியாதியை ஏசாயா தீர்க்கதரிசி அத்திப்பழ அடையால் பட்டு போட்டு சுகமாக்கினார். நோய்கள், வியாதிகள் வர உணவு பழக்க வழக்கம், மாசுபட்டிருக்கும் சூழல், பாவ பழக்க வழக்கங்கள், மூதாதையரின் வழியாய் வரும் சாபங்களும் அக்கிரமங்களும் காரணமாகலாம். ஆனால் நம் பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே தொங்கியவர் நம்மை நோய்கள், பாதைகளிலிருந்து குணமாக்க வல்லவர். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அவரையே நோக்கி பார்ப்போம். சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி என்ற வேத வார்த்தையின்படி தேவனை சார்ந்து வாழ்ந்து அவரது கிருபையை பெற யெகோவா ராஃபா குணமளிக்கிற கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு உங்களுக்காக தொடர்ந்தும் ஜெபிக்கிறோம். இப்படிக்கு அன்புடன் ஜெசுவாவின் மனவாட்டி சபை.